ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். கலெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணலாம் அப்படியே இந்த இடத்துல சரிங்களா. லாஸ்ட்ல வந்து கலெக்ஷனா என்ன, ஜென்ரிக் கலெக்ஷனா என்ன, நான் ஜென்ரிக் கலெக்ஷனா என்ன, டைனமிக் கலெக்ஷனா என்ன டிஃபரெண்ட் பார்த்தோம். அதுக்கப்புறம் அரே வர்சஸ் அரே லிஸ்ட் பார்த்துருக்கோம் சரிங்களா. அரே எங்க யூஸ் பண்ணலாம், அரே லிஸ்ட் எங்க யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி டிஃபரன்சஸ் பார்த்தோம். எப்படி இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் அரேல இருந்து எப்படி டிஃபர் ஆகுது, அரே ஞாபகம் இருக்கா, அரே பார்த்துருக்கோம்ல, அரேல இருந்து டிஃபர் ஆகுன்ற பத்திலாம் பார்த்துருக்கோம். இங்க என்ன பண்ணலாம்னா அதோட கண்டினியூ பண்ணலாம். இந்த இடத்துலனா மேபி ஆஷ் செட் அண்ட் ஷார்ட்டர் செட்டை பத்தி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். and then shorter list also maybe. இதை பத்தி எல்லாமே ஒவ்வொரு கலெக்ஷன் எங்க யூஸ் பண்றதுதான் இம்பார்ட்டன்ட். கலெக்ஷன்ஸ் எல்லாமே காமன் தான், எல்லாமே டைனமிக்கா ரன் ஆக போகுது சரிங்களா. நீங்க இதுல டிஃபரன்ஸ் வைஸ் உங்களுக்கு அரே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எல்லாமே தெரிய போகுது. அரே தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட், அரேஸ் தான், அந்த ஸ்டாட்டிக் டேட்டா செட் தான், அதுல இருந்து அதெல்லாம் வர போகுது. அரே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, அப்படி அந்த கான்செப்ட் குள்ள வந்துருங்க. ஆனா என்ன டிஃபரெண்ட்னா அதை எங்க யூஸ் பண்ண போறோம், இதை எங்க யூஸ் பண்ண போறோம், என்ன சிச்சுவேஷன்ல யூஸ் பண்ண போறோம், எந்த மாதிரியான இடத்துல யூஸ் பண்ண போறோம்ன்றதா இதுல இம்பார்ட்டன்டான விஷயம் சரிங்களா. அரே யூஸ் பண்ற இடத்துல எல்லா இடத்துலயும் நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ சிச்சுவேஷன் மட்டும் தான் நீங்க உங்களுக்கு டிபெண்ட் பண்ண போகுது. இந்த சிச்சுவேஷன்ல இதை நான் யூஸ் பண்ணணும், இந்த நீட் இருக்குன்னா இதை நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதான் இங்க கான்செப்ட். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சரிங்களா. அதில் இப்போ வந்து ஆஷ் செட் அண்ட் தென் ஷார்ட்டர் லிஸ்ட் அதை பத்தி கண்டிப்பாக பண்ணலாம் சரிங்களா. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் எபிசோடில் அரே லிஸ்ட் பற்றி பார்த்துருக்குமா. இப்போ பேலன்ஸ் வேறு கலெக்ஷன்ஸ் எல்லாத்த பற்றி கண்டிப்பாக பார்க்கலாம் ஒவ்வொரு எபிசோட்லையும் சரிங்களா. இப்போ இந்த எபிசோடில் எதை பற்றி பார்க்கலாம்னா இப்போ வந்து ஆஷ் செட் அண்ட் ஷார்ட்டர் செட் சப்போஸ் இப்போது பார்க்கலாம். ஆட் கிளாஸ் ஜஸ்ட் ஆஷ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். அண்ட் தென் ஸ்டாட்டிக் வாய்ட் அந்த டைனமிக் எல்லாம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே டைனமிக்காக மெமரி ஸ்பேஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிடும். மெமரி ஸ்பேஸஸ் எக்ஸ்பென்ஷன் காமன் எல்லாத்துக்குமே டைனமிக்காக இருக்கும். அதை தவிர்த்து ஒரு சில ஒவ்வொன்றுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகேங்களா. அது எல்லாத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் மறக்கவே கூடாது. எப்பயுமே லைஃப் டைமில் நீங்கள் டெவலப்மெண்ட்டில் இருக்க வரைக்கும் லைஃப் டைம்னா அந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் மறக்கக்கூடாது. எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்க, தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சொல்லணும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இதெல்லாமே. ஓகேங்களா. இப்போ ஒரு ஆஷ் செட்டை எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா இப்படி லைக் ஆஷ் செட் என்ன டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து இது லைக் இன்டீஜரை அப்படி என்ன இன்டீஜர்னா இன்டீஜர் கொடுக்க போகிறேன். இன்டீஜர் என்ன பேர் கொடுக்கலாம் அப்படின்னா சேலரி அப்படின்னு கொடுக்கலாமா, இல்லை வேணாம், நான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஸ்ட்ரிங்கில் என்ன பண்ண போகிறோன்னா நேம்ஸ் அப்படின்ற கொடுக்க போகிறேன். இதில் அதே தான் நியூ ஆஷ் செட் ஸ்ட்ரிங், நான் நேம்ஸ் இதில் இன்சர்ட் பண்ண போகிறேன் சரிங்களா. என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா நேமை ஒரு வேல்யூவாக கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் தினேஷ் அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன் சரிங்களா. தினேஷ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா அருண் அப்படின்ற வேல்யூ நான் கொடுக்குறேன். அப்புறம் இர்ஃபான் அப்படின்ற வேல்யூ நான் கொடுக்குறேன் ஓகேங்களா. நான் முத்து அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். அண்ட் தென் அஜித், இதுலேயும் நீங்கள் ஆட் பண்ணலாம், 1 by 1 ஆட் பண்ணலாம் சரிங்களா. அஜித் அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். அப்புறம் வந்து சந்துரு அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். அப்புறம் நான் வந்து கணேஷ் அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ கீழே வேறு என்ன கொடுக்க போகிறேன்னா மறுபடியும் ஆட் பண்ணுவோம். நேம்ஸ் டாட் ஆடு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன், தெரியாதனமா தினேஷ்ன்ற வேல்யூ நான் ஆட் பண்ணுறேன். தெரியாமல் 2 தடவை கொடுத்துட்டேன் ஓகேங்களா. அதே மாதிரி மறுபடியும் நேம்ஸ் டாட் ஆட் ராம் அப்படின்ற வேல்யூ கொடுக்குறேன் சரிங்களா. மறுபடியும் நேம்ஸ் டாட் ஆட் பாலா அப்படின்னு கொடுக்குறேன். இதில் கொடுத்துட்டு நான் இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா தெரியாதனமா நேம்ஸ் டாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஆடில் என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் நான் அஜித் அப்படின்ற வேல்யூவை இன்சர்ட் பண்ணிட்டேன் சரிங்களா. நான் மறுபடியும் என்ன பண்ணிட்டேன், அஜித் அப்படின்ற வேல்யூவை நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தினேஷ் 2 தடவை எனக்கு அக்கர் ஆயிருக்கு, அஜித் வந்து எனக்கு 2 தடவை அக்கர் ஆயிருக்கு. இப்போது இதோட கெப்பாசிட்டி மட்டும் பார்த்துருவோமா எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. நேம்ஸ் டாட் கெப்பாசிட்டி, ஸோ கெப்பாசிட்டியில் கவுண்ட் இதில் எவ்வளோ வேல்யூனா எடுத்துக்கும். இப்போ இதில் கவுண்ட் அப்படின்றத கொடுக்குறோம் சரிங்களா. கவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள், 9 இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னு செக் பண்ணி பாருங்களேன். ஃபஸ்ட்டு இங்கே வந்து எத்தனை வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், 9. இப்போது 9 இருக்கா. ஆக்சுவலாக எத்தனை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 கொடுத்துருக்கேன். ஆனால் என்கிட்ட கவுண்ட் எத்தனையா எடுத்துருக்கு, ஜஸ்ட் வெறும் 9 வேல்யூ தான் எடுத்துருக்கு சரிங்களா. ஏன் அப்படின்னா என்னென்ன வேல்யூ எடுத்துக்கல அப்படின்னு பார்த்துருவோமா. ஃபார் ஈச் ஸ்ட்ரிங் நேம்ஸ் ஓகே. இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா பாருங்களேன், கவுண்ட் வந்து 9,
தினேஷ், அருண், இர்ஃபான், முத்து, அஜித், சந்துரு, கணேஷ், ராம், பாலா இருக்குது. இதில் என்னென்ன வேல்யூலாம் எடுத்துக்கல. ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு கொடுத்த தினேஷாவது ஃபஸ்ட்டு கொடுத்த தினேஷ் வந்து அதில் இருக்குது. அருண் இருக்குது, இர்ஃபான் இருக்குது, முத்து இருக்குது, அஜித் இருக்குது, சந்துரு உங்கள் பின்னாடி கொடுத்துருக்கேன், அப்புறம் கணேஷ் கொடுத்துருக்கேன். அவர் மறுபடியும் தினேஷ் கொடுத்துருக்கேன், தினேஷ் வேல்யூ எடுத்துக்கல. ராம் கொடுத்துருக்கேன், ராம் ஆட் ஆயிருக்கு. பாலா கொடுத்துருக்கேன், பாலா ஆட் ஆயிருக்கு. ஆனால் அஜித் வந்து என்ன ஆச்சுன்னா அஜித் வந்து ஆட் ஆகலை. அஜித்ன்ற வேல்யூ வந்து என்னென்னா ஆட் ஆகலை. சரியா? ஏன் அப்படின்னா இப்போது சேம் இங்கே இதே மாதிரி தான். இந்த ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 மறுபடியும் 4 5 மறுபடியும் இந்த இடத்துல இன்செர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல மறுபடியும் 4 5ன்ற வேல்யூ வரும்போது ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 4 5 இன்செர்ட் பண்ணியிருக்காங்க, மறுபடியும் 4 5 இன்செர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதில் இது ஆஷட்டாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதில் 4 அப்படி நான் 5 அப்படின்னு கொடுத்தனா எடுத்துக்காது. ஒரு டூப்ளிகேட் ஏற்கனவே இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கும். இதுக்கு முன்னாடி செல்ஸ்லாம் இப்போ நான் கொடுக்குற வேல்யூ இன்செர்ட் பண்ணுற வேல்யூவை ஏற்கனவே இருக்கிற செல்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும். இருக்குது அப்படின்னு செக் பண்ணால் என்ன பண்ணிடும், சேவ் பண்ணாது. இப்போ அதை தவிர்த்து வேறு வேல்யூ நான் 6 அப்படின்னு கொடுக்குறேன், 6 கொடுக்குறேன்னா ஸ்டோர் பண்ணிக்கும். இல்லை மறுபடியும் நான் போயிட்டு இப்போ இது சப்போஸ் 3 கொடுக்குறேன் அப்படின்னா இருக்கா கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்க்கும். ப்ரீவியஸ் செல்ஸில் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கும். இருந்துச்சு அப்படின்னா ஸ்டோர் பண்ணாது, ரிமூவ் பண்ணி விட்டுரும். இதுதான் ஆஷிட். ஆஷிட் என்ன பண்ணாதுன்னா டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது. இதான் ஃபஸ்ட்டு ஆஷிட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னா ஆஷிட் டசன்ட் அலோவ் டூப்ளிகேட்ஸ். Shit doesn't allow duplicates. ஓகேங்களா, இதுதான் ஆஷிட்டோட இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு இது. ஓகேங்களா, அட்வான்டேஜ் இது. ஆஷிட்டோட அட்வான்டேஜ் என்ன, ஆஷிட் வந்து டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது. ஓகேவா, ஓகேங்களா. அப்புறம் இதில் வேறு எப்படி ஆஷிட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதே ஆஷிட்டை என்ன பண்ணால் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. லிஸ்ட் போடுறேன், லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்கு. ஓகேங்களா, அதுக்கு நான் நேம்ஸ் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இஸ் ஈக்குவல் நியூ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங். இதை அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நான் அது லைக் இந்த இடத்துல வந்து நான் ஆஷிட்டாக கிரியேட் பண்ணல, நான் ஆஷிட்டை எடுத்துறேன். இப்போதைக்கு ஆஷிட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நான் லிஸ்ட் என்ன இப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு புதுசாக அப்படி பண்ணது அப்படி புதுசாக பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஆஷிட் வச்சுக்கலாம். புதுசாக ஒரு வேல்யூஸ்லாம் வாங்க போகிறேன், இதுக்கப்புறம் யாரும் டூப்ளிகேட்ஸ் வரக்கூடாதுப்பா அப்படின்னா அந்த வேல்யூ ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் ஆஷிட் அப்படின்ற கலெக்ஷனை கிரியேட் பண்ணிட்டேன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் யாரோ கொடுத்தாங்கன்னா ரிமூவ் பண்ணி விட்டுரும். ஆனால் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் வேல்யூ என்கிட்ட இருக்குது. எக்ஸிஸ்டிங்காக என்கிட்ட ஒரு டேபிளில் இருக்குது, ஒரு 1,00,000 டேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இருக்க டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணும், அதில் டூப்ளிகேட் நேம்ஸ். இப்போ அந்த மாதிரி நடந்தால் லிஸ்ட்டு. ஓகேங்களா, லிஸ்ட் வந்து ஏற்கனவே என்கிட்ட டேட்டாஸ் இருக்குது. இப்போ லிஸ்ட்டோட கவுண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா 11. அதில் என்னோட டூப்ளிகேட் வேல்யூஸும் இருக்குது. சரிங்களா, அதில் என்னோட டூப்ளிகேட் வேல்யூஸும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, இப்போ இதில் இருக்கிற டூப்ளிகேட்ஸ்லாம் நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஆஷிட்டை நான் புதுசாக கிரியேட் பண்ண போகிறேன். ஆஷிட் லைக் ஸ்ட்ரிங். ஓகேவா, இதுக்கு ஒரு பேர் கொடுக்கலாமா, என்ன பேர் கொடுக்கலாம், நேம். ஓகேவா, இஸ் ஈக்குவல் டு எப்படி கிரியேட் பண்ணுவோம், இஸ் ஈக்குவல் டு நியூக்கு அப்புறம் ஆஷிட் அப்புறம் ஸ்ட்ரிங். ஒரு புதுசாக இதை கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருக்குல்ல இந்த நேம்ஸை இந்த லிஸ்ட்டில் கிரியேட் பண்ணும்போது உள்ளே கொடுக்க போகிறேன். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஆஷிட் கிரியேட் பண்ணும்போது ஏற்கனவே இருக்க நேம்ஸ் அப்படின்ற இந்த லிஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ஆஷிட்டை கிரியேட் பண்ணிடும். இப்போ இது ஃபுல்லாக என்னென்னா லிஸ்ட்டு. ஓகேங்களா, இது வந்து ஒரு லிஸ்ட். இப்போ மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்னா லிஸ்ட்டு டேட்டா. சரிங்களா, இதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா ஆஷிட் டேட்டா for each string name in
இதுக்கு இன்னொரு பேர் வச்சுப்போம். யூனிக் நேம்ன்றனால நான் யூ அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும். யூ நேம் சரிங்களா. இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். யூ நேம் சரிங்களா. இப்போ அதே லிஸ்ட்டு தான். ஃபஸ்ட்டு லிஸ்ட்டாக இருக்கும்போது எனக்கு எத்தனை இருக்குது அந்த இடத்துல 11 டேட்டா இருக்குது. நான் அதே விஷயம் நான் ஆஷெட்டாக மாற்றும்போது 9 டேட்டா. இப்போ ஏற்கனவே இருக்க புதுசாக கொடுக்குற டேட்டாஸ்க்கு மட்டும் நம்ம ஆஷெட் யூஸ் பண்ணலாம் கிடையாது. ஏற்கனவே இருக்கிற டேட்டாஸை நான் ஃபில்டர் பண்ணணும், ஏற்கனவே இருக்கிற டேட்டாஸை நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும்னாலும் அதுக்கு டூப்ளிகேட்ஸை ரிமூவ் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும், ஒரிஜினல் வேல்யூஸ் மட்டும் எத்தனை இருக்குன்னு நான் பார்க்கணும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா நம்ம ஆஷெட்டில் இப்படி ஸ்டோர் பண்ணி பார்த்துக்கலாம், மாற்றிட்டு ஸ்டோர் பண்ணி கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. இது வந்து ஆஷெட்டோட அட்வான்டேஜ். இதுதான் ஆஷெட் ஓகேங்களா. இப்போ இதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்லியிருக்கோம், ஷார்ட்டட் செட். ஷார்ட்டட் செட்டும் அதே மாதிரி தான். இப்போ ஷார்ட்டட் செட் நான் ஒன்று டிக்ளேர் பண்ணுறேன், ஸ்ட்ரிங்கு சேம் திங். இதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா SORT பேர் கொடுக்க போகிறேன், இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டார்டட் ஸ்ட்ரிங். நான் நேம்ஸ் கொடுக்கல, என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நானாக இன்செர்ட் பண்ண போகிறேன். ஆனால் இன்செர்ட் என்ன பண்ண போகிறேன்னா இங்கே இருக்குல்ல இந்த வேலையை அப்படியே எடுத்துப்போம். நேம்ஸ் கொடுக்காம ஷார்ட் ஆட் பண்ணிட்டேன்னா இப்போ இதை நான் செக் பண்ணி பார்க்குறேன் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போது இதுக்கு இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதை கமெண்ட் பண்ணி வச்சுருவோம் தேவையில்லாமல் இதுக்கு. இப்போ நான் இதை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஃபார் ஈச் வேர் நேம் யூ நேம் கிடையாது, ஷார்ட் CW tab name console.writeline name. ஓகேவா. இப்போ பாருங்களேன் இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னா லைக் இங்கே பாருங்கள் என்ன இருக்குது, எப்படி இருக்குது இதை பார்க்குறதுக்கு. அசெண்டிங் ஆர்டரில் எடுத்திருக்கா. நீங்கள் கொடுக்குற வேல்யூவை ஷார்ட் என்ன பண்ணும் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணிடும் சரிங்களா. அது டைனமிக்காக ரன் டைமில் அப்படியே டக்குன்னு மாற்றிடும் சரிங்களா. நான் டூப்ளிகேட் இப்போ ஷார்ட் என்ன பண்ணாது அப்படின்னா அதே மாதிரி ஷார்ட்டும் என்ன பண்ணாதுன்னா டூப்ளிகேட்ஸை ஸ்டோர் பண்ணாது. டசன்ட் அலோவ் டூப்ளிகேட். doesn't allow duplicate and also அது என்ன பண்ண ascending orderல ஷார்ட் பண்ணிடும். keeps ascending order, keeps all data in ascending order. எல்லா டேட்டாவும் எதில் கீப் பண்ணுவோம்னா அசெண்டிங் ஆர்டரில் கீப் பண்ணுவோம். என்ன கொடுத்தாலும் சரி அது சப்போஸ் நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதில் அதே 1 2 3 அந்த ஃபார்மேட்டில் போயிடும். இப்போது கேரக்டர்ஸ் கொடுக்குறோம், ஆல்ஃபபெட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா ABCD ஃபஸ்ட் கேரக்டரை பேஸ் பண்ணி எனக்கு அந்த ஆர்டரில் அசெண்டிங் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா. எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இப்போ இதே தான். இப்போது புதுசாக நான் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணிக்கும். அது ஏற்கனவே இந்த இடத்துல வந்து இப்போது ஒரு 4 வேல்யூஸ் மட்டும் கொடுக்குறேன். இப்போதைக்கு வச்சுப்போம், கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்போது A அப்படின்ற வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா A ஃபஸ்ட் இடத்துல ஸ்டோர் ஆயிரும் சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து A ஸ்டோர் ஆகிருக்கும். A ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அதே A வருது அப்படின்னா டூப்ளிகேட் வந்து ரிமூவ் பண்ணாது, அக்செப்ட் பண்ணாது, எடுத்துக்காது சரிங்களா. Aக்கு அப்புறம் B கொடுக்குறாங்க அப்படின்னா B வந்து இங்கே ஸ்டோர் பண்ணிடும் சரிங்களா. Bக்கு அப்புறம் C வருது அப்படின்னா C இங்கே ஸ்டோர் பண்ணிடும் ஓகேங்களா. Bக்கு அப்புறம் சப்போஸ் இதை கொடுக்கல E கொடுக்குறாங்க, Bக்கு அப்புறம் E வருதுன்னா E இங்கே ஸ்டோர் பண்ணிடுவாங்க E. சப்போஸ் மறுபடியும் Eக்கு அப்புறம் வந்து H கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே H. இப்போ மறுபடியும் Hக்கு அப்புறம் D வரப்போகுது அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே ஸ்டோர் பண்ணாது, எங்கே பண்ணும் அப்படியே நவுத்திரும், அப்படியே ஒரு ஸ்பேஸ் அப்படியே உள்ள எல்லாரையுமே நவுத்திரும். இந்த இடத்துல D கொடுத்துட்டு நீங்கள் எல்லாரும் தள்ளி போங்க உங்கள் இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நவுத்தி விட்டுரும். நீங்கள் எல்லாரும் வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நவுத்தி விட்டுரும். இதுதான் என்னென்னா ஷார்ட்டட் செட். டூப்ளிகேட்ஸையும் அலோவ் பண்ணாது, அதே மாதிரி ஒரு அசெண்டிங் ஆர்டரை கீப் அப் பண்ணும் ஒரு டேட்டாஸ்க்கு எப்பயுமே சரிங்களா. இது எப்பயுமே டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ண போகிறதில்ல ஷார்ட்டட் செட்.
டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. ஸோ கொடுக்குற டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒரு அசெண்டிங் ஆர்டரில் கீப் அப் பண்ணும். அசெண்டிங் ஆர்டரில் கீப் அப் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா விஷுவலைசேஷன் ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையுமே அது கொஞ்சம் பெட்டர். சரிங்களா? ஓகேங்களா? இது ரெண்டும் தான் ஷார்ட்டட் செட்டுக்கும் ஆஷ் செட்டுக்குமான டிஃப்ரென்சஸ். லைக் இப்படி கொஷின் கேட்கலாம். எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் லைக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அரே அண்ட் அரே லிஸ்ட் அதையும் சொல்லிடுறேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அரே அண்ட் அரே லிஸ்ட், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அரே அண்ட் லிஸ்ட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன கேட்கலான்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்டு அரே லிஸ்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்டு ஆஷெட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆஷெட் அண்டு ஷார்ட்டட் செட். சரிங்களா? இதில் வந்து இந்த மாதிரி ஒரு 5 கொஷின் கேட்கலாம். 5 கொஷின் டிஃப்ரென்ஸ் தெரியலாம். அரே அண்ட் அரே லிஸ்ட். அரே வந்து ஸ்டாட்டிக், அரே லிஸ்ட் வந்து டைனமிக். அரே வந்து ஃபிக்ஸட் சைஸ், இது வந்து டைனமிக் சைஸை மாற்றிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஜென்ரிக், பர்டிகுலர் டேட்டா மட்டும் அலோவ் பண்ணும். ஆனால் அரே லிஸ்ட் வந்து எல்லா டேட்டாவும் அலோவ் பண்ணும். அரே வந்து டைப் சேஃப், அரே லிஸ்ட் வந்து டைப் சேஃப் கிடையாது. எல்லாத்தையும் டைப் பண்ணலாம், வேணாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அரே வர்சஸ் அரே லிஸ்ட். அதே தான். இது சேம் திங். இதுவும் ஜென்ரிக், இது டைனமிக், இது ஸ்டாட்டிக். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? லிஸ்ட் அண்ட் அரே லிஸ்ட். இது ஜென்ரிக்கு, இது நான் ஜென்ரிக். அதுதான் டிஃப்ரென்ஸ். இது எல்லாமே ஆக்சுவல் டேட்டாவோட ஸ்டோர் ஆகும், இது ஆப்ஜெக்டாக ஸ்டோர் ஆகும். ஸோ ரெட்ரைவ் பண்ணும்போது பாக்ஸிங் அன்பாக்சிங் தேவை. ஸோ டைப் சேஃப் கிடையாது. லிஸ்ட் அண்ட் ஆஷெட் சேம் திங். ஜென்ரிக். இது டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும், இது டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. அதுதான் டிஃப்ரென்ஸ். இது ரெண்டும் தான் சேம் திங். ரெண்டுமே டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். பட் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்படின்னு கேட்டால், இது ஒரு அசெண்டிங் ஆர்டரை கீப் அப் பண்ணும். சரிங்களா? இது ரெண்டும் தான் ஆஷ் செட்டுக்கும் ஷார்ட்டட் செட்டுக்குமான டிஃப்ரென்சஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் அண்ட் கியூ அந்த நெக்ஸ்ட் எபிசோட்.